வச்சுட்டேன். மாமா வர வர நீ சரியா சோறே சாப்பிட மாட்டேங்கிற, உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது, இழைச்சு போயிட்ட. நான் ஊட்டி விடட்டுமா? இவன் இழைச்சு போயிட்டானா? அங்க பாரு, கோயில் குளம் மாதிரி சோத்த வெட்டி அதுல சாம்பார ருப்பி ஜலக்கிரீட பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோ சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பொண்டாட்டி. எது? சரி ஓ பொண்டாட்டி வச்சுக்க, ஏன் சொல்லி தொலையண்டா. சாம்பார் நல்லா வச்சிருக்கான். அட பாவி, எங்க நீ ஊரை விட்டு ஓடிட்டான் என் முதலிரவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ திங்கிறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட. அவ என்னமா துண்டுறா. நான் சாயங்காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது. பாப்பா போய் வெத்தலை கெடுத்து வா, சீக்கிரம் சீக்கிரமா. இவன் மிரட்டுறான். ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா? பாப்பா அந்த பாய போடு. எது? நான் மட்டும் தனியா போய் படுக்க போறியா? அப்பாடா. இங்க பாருங்க வடிவம்மா, உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. உங்க பொண்ணு எந்த வகையிலையும் கன்னித்தன்மை இழக்கல. அப்படி இருக்க எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? அப்படின்னா மணவரையில வாந்தி எடுத்தது எங்க குடும்ப டாக்டர் சொன்னது? உங்க பொண்ணு மணவரைக்கு வரத்துக்கு முன்னாடி மயக்க மருந்து கொடுத்திருக்கணும். அதோட ரியாக்ஷன் தான் இது. அது மட்டும் இல்லம்மா, அப்படி சொன்ன உங்க குடும்ப டாக்டர் ஏதோ நிர்பந்தத்தால சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன். உன் மக கெட்டு போயிட்டாளேன்னு நினைச்சு அவளை கட்டிக்க போறேன்னு காத்திருந்தானே உன் தம்பி, அவனும் கைவிட்டுட்டு போயிட்டான். காதலிச்ச கைப்பிடிக்கிறேன்னு வந்து சொன்னானே புலிப்பட்டி ஜமீனு, அவனும் உதறி தள்ளிட்டு ஓடிட்டான். நம்ம குடும்பமான கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு சின்ன பாண்டி உன் மக கழுத்துல தாலி கட்டினானே அந்த நல்ல மனசுக்காரன், அவனை பத்தி அடி கேவலமா பேசுற. உன் நாக்கு அழுகி போயிடும். கட்டின பொண்டாட்டிய விட பெத்த பொண்ணை விட கால சுத்தின பாம்பா மாறிட்டானே, அந்த பையன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா? இனிமே அந்த பையன் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அதுதான் நடக்காது. இனிமே இந்த வீடு சின்ன பாண்டியோட வீடு. என்ன உளறீங்க? டேய், இது எல்லாமே என் காலத்துல சம்பாதிச்ச சொத்து. என்னைக்கு செண்பகங்களத்துல சின்ன பாண்டி தாலி கட்டினானோ அன்னைக்கே இந்த பண்ணைக்கு வாரிசாயிட்டான். இந்த பாரு உயில். என்னடி தாய் மகளும் புளிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அவனைத்தான் கேட்கணும். வெளியே போங்கன்னு சொன்னா போயிடணும். ஐயோ ஐயோ, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதையாயிடுச்சே. பிச்சை எடுக்க வந்த நாய் இந்த பண்ணைக்கே வாரிசாயிட்டானே. இனிமே என் பொண்ணுக்கும் எனக்கு இங்க என்ன வேலை? ஆமாடி செண்பகம், நாம ஏமாந்துட்டுமே. இந்த மனுஷன் இப்படியா செய்வாரு? பெரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாடா வா, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சு என் குடும்பத்துக்கே ஒலைய வச்சுட்டேடா. வடிவே, அடிச்சிட்டு போறவன் கடிச்சிட்டு குடுக்கற எச்சிய கூட வாங்கி சாப்பிட வேண்டியவன். அவனை மாத்திரம் துரோகின்னு சொல்லாத. கட்டிக்கிற துணியை கூட பெட்டிக்குள்ள வச்சு பழக்கம் இல்லையே. உங்க சொத்துக்கு நான் ஏன் ஆசைப்பட போறேன்? அடடடடா, நல்லா நடிக்க தெரிஞ்சு வச்சிருக்க. அப்பம் பேர் தெரியாத நாயே. 20 வருஷ வாழ்க்கையில முதல் தடவையா என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உங்களை மாத்திட்டானே. இனிமே ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். பாடி போலாம். இருங்க, யாரும் போவனா. அதை கொடுங்க. சின்ன பாண்டி, என்னடா இப்படி பண்ணிட்ட? ஆமாங்க ஐயா, பெத்தவ யாருன்னே தெரியாத அனாதை பையனா. எனக்கு இவ்வளவு பெரிய இடத்து உறவு கூடாதுங்க ஐயா. கலகம் தான் கோபுரத்தில் இருக்கணும், கலை என்னைக்கும் குடிசையில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு நான் காரணமா இருக்க வேணாம். நான் போறேன். சின்ன பாண்டி, வேணாங்க, நான் போறேன். போடா. அப்பதான் இவளுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியும். போ. இப்ப நான் போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மறுபடியும் நான் அந்த ஊருக்குள்ள வரும்போது நீங்களே ஓடி வந்து என்ன வரவேற்கல, நான் சின்ன பாண்டி இல்ல. சின்ன பாண்டி சொன்னா கேளுப்பா. பண்ணையார் குடும்பம் தான் விரோதி, நாங்களுமா விரோதி. நீ ஊரை விட்டு போக கூடாது. ஆமா. ஏப்பா சின்ன பாண்டி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன ஊரை விட்டு போகுதாம? அதை தாண்டா மாமா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? அண்ணே, எங்களை விட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களா? நாங்களும் உங்க கூட வந்துடுறேன்னு. எங்களை விட்டு போகாதீங்கண்ணே. போங்கடா. நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணையாரமா என்ன மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க.
நான் பட்டணத்துக்கு போய் ஜெயிச்சு பணக்காரனா தான் இந்த ஊருக்குள்ள வருவேன். பணக்காரன் மட்டும் எனக்கு அப்புறம் தான். பிறக்கும் போதே எல்லாரும் விருங்கையோட தானே பிறக்காங்க. ஆமாப்பா, வசதி இல்லாதவன் மரத்தடியில உட்கார்ந்து மங்காத்த ஆடுறான். வசதி உள்ளவன் கிளப்ல உட்கார்ந்து 3 சீட் ஆடுறான். ஓபன் ஜோக்கர் எடுத்து ஆடினவன் எல்லாம் வீட்டை வித்திருக்கான். வாழ்க்கைங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி. மங்காத்தாடி மகளை தோத்துவிட்டு இங்க தத்துவமாடா பேசுற? போடா போடா. ஏப்பா நான் ஒரு தத்துவம் சொல்றேன். வாழ தெரிஞ்சவனுக்கு உலகமே அவன் காலடியிலப்பா. இங்க இருந்து சாதனை பண்ண அப்படிங்கிற 2ல 1 இந்த ஊர்ல இருந்தே பாத்துறேன். இப்பதான் உங்க திறமையெல்லாம் காட்டுவீங்களே. பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, உடன் பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே, அண்ணே இது கட்சி வெட்டிக்கல. சும்மா ஐயா, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி வைப்போம். ஏதாவது ஒரு கட்சியில இருந்து வாரிசு கிடைக்காமல போயிடும். நண்பர்களே, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னுடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன். எப்படி வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுனா, அந்த காலத்துல யானை தும்பிக்கையில மாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுப்பாங்க. அது மன்னர் காலம். நான் மன்னன் இல்ல, நாடோடி மன்னன். அதனால குரங்கு கையில பூமாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுக்க போறேன். ஏன் நான் குரங்கு கையில பூமாலையை கொடுத்தேன்னா, குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன். அப்படிதான் நானு. உங்க அம்மா கிட்ட கேளு, இல்லைன்னா நீ பிறந்த ஆஸ்பத்திரியில கேளு. ஏயா அங்க எல்லாம் கேட்கறத விட்டுட்டு இங்க வந்து ஏயா பின்னால குத்துது குடையுதுன்னு உயிரை வாங்குறீங்க? இங்க என்ன கல்யாணமா நடக்குது? ஏயா கட்டி மேல வாசிக்க சொன்ன? வாய் சும்மா இருந்ததா அதனால வாசிக்க சொன்னேன். சும்மா இருந்தா வாசிக்கிறதா? இவர் வாய் கூட சும்மா தான் இருக்கு, மடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா இல்ல. இனிமே கட்டி மேல வாசிக்காதீங்கயா. புசுக்கு ஏயா, என்ன வாரிசை தேர்ந்தெடுக்கிறதா இல்ல இன்னைக்கு வாரிசை முடிச்சிடுறதா? எவ்வளவு மேல வாசிக்கிறீங்களா ஐயா? சும்மா இருங்கய்யா. ஆகவே நண்பர்களே, என் குரங்கு யார் கழுத்துல மாலை போடுதோ அவன் தான் என் சொத்துக்கு ஏகபோக வாரிசு. யார் கழுத்துல மாலை போடுதுன்னு பார்க்கலாம். என் கழுத்துல போட சொல்லுங்க. இறையா, மாலைனா அளவியா முடியாது போல இருக்க. குரங்கு உன் கையில தான் மாலையை கொடுத்துருக்கு, கழுத்துல போட்டுக்க. கிடைச்சிட்டான் சொத்துக்கெல்லாம் வாரிசு கிடைச்சிட்டான். சம்பவங்கண்ணு, இந்தாமா பால். ஒண்ணு வேண்டாம் போ. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு சின்ன பாண்டிய அந்தஸ்துல குறைவானவன்னு கட்டுல சேர்க்காம கதவை மூடுனேன். ஆனா இன்னைக்கு சிம்மாசனத்துக்கே சொந்தக்காரனா எல்லாத்துலயுமே ஒசந்து நிக்கிறான் தாயே. வேலம்மா, உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. துட்டு காசு பெறாதவனா இருந்தாலும் கட்டிக்கிட்டவளுக்கு புருஷந்தாமா ராசா. தொப்புள் கொடை உறவெல்லாம் தாலி கொடி வரைக்கும் தாமா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. படிக்கிற வயசுல புரியாது, குடும்பம் நடத்துற வயசுல தாமா புரியும். மாட்டு கொட்டகையில வேலை பாக்குற வேலைக்காரி நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. கெட் அவுட். மாரியத்தா, இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. தம்பி, ஜோதி டான்ஸ் எப்படி? மீன் குஞ்சுக்கு நீண்ட கத்துக்கணுமா என்ன? இவங்க அம்மா இருக்காள, அதான் என் தங்கச்சி. அவ ஆடுனா போதும், துபாயே ஆடும். ஒரு தடவை துபாயில இருக்க எண்ணெய் கிணறே வத்தி போச்சுன்னா பாரு, நல்லா நெருங்கி பழகுமா. அதான் நெருங்கி பழகுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன எனக்கு தெரியாம பார்வை? ஏதோ அப்பனாச்சுன்னா மரியாதை. அது சரி, அதெல்லாம் துபாயில இல்ல. அம்மா சாம்பாரை ஊத்து. நீ கல்யாணம் பண்ணவ தள்ளி போன்னு சொல்லிட்டா, அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. ஆம்பளைங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்னே போதும் 2 தடவை சொல்றது. அம்மா, அவன் அப்படித்தான் சொல்லுவான், முயற்சி பண்ணுமா. என்னம்மா என்ன போட்டு பிராண்டிக்கிட்டு கிடைக்க? சாரி அங்கிள். என்ன போ பாருப்பா, இந்த ஜோதி இல்ல எந்த ரதி வந்தாலும் என் மனசு செண்பகத்துக்கு தான். என்ன அங்கிள் இப்படி கோச்சுக்கிட்டு போறாரு? ஆமா, இடம் தெரியாம ஏன் கால போட்டு சொன்னீங்கன்னா இவன் கிடக்குறான். ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே தாடியை ஷேப் பண்ணிட்டு கொடுத்து நடத்திருக்காருன்னா இந்த மீசை எம்மாத்திரம் ஒரு 7 o'clock பிளேடு போடும், அப்படியே ஷேப் பண்ணிடுவேன். நீ போய் வேலையை பாரு.